அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். ஆப்பிரிக்கத்து காப்பிரி நாட்டிலும் தென்முனை எடுத்து தீவுகள் பலவினும் பூமி பந்தின் கீழ்ப்புறத்துள்ள பற்பல தீவினும் பரவி இவ்வெளிய தமிழ்சாதி தடியுதையுண்டும் கால் உதையுண்டும் கைச்சடி உண்டும் தெய்வம் மறவார் செய்கடன் பிழையார். எதுதான் செய்யினும் ஏதுதான் வருந்தினும் இறுதியில் பெருமையும் இன்பமும் பெறுவர். இன்றைய நம்முடைய வெள்ளி அரங்கம் தமிழர் தடங்கள் அரங்கம். இந்நிகழ்ச்சியில் தான்சானியா திருமதி நாச்சியா அருள் அவர்கள் நம்மிடையே ஆப்பிரிக்க நாடுகளில் தமிழர் தடங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். கேளுங்கள். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குவோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நம் வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, நிகழ்ச்சியை கேளுங்கள். உலகலாம் தமிழை கொண்டு செல்லுங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். கடல் சங்கமும் முன்னின்று ஒலிக்க, முப்பார் குரல் முனியும் முத்தமிழாய் சொலிக்க, சூளை வயப்பட்ட சீத்தலை மாமுனி சூளை நோய் தீர்த்த மொழி இன்று சூளாயுதமாய் விளங்கி சூக்குமமான மொழி நம்மொழி, நம் தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ்நீரும் தித்திக்கும். அத்தகைய தமிழன்னையை வணங்கி இன்றைய நம் வெள்ளி அரங்கத்தில் ஆப்பிரிக்க நாடுகளில் தமிழர் தடங்கள் என்னும் தலைப்பில் நம்முடன் உரையாற்ற இருப்பவர் திருமதி நாச்சியார் அருள். எழுத்தாளர், சொற்பொழிவாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், நலவாழ்வு பயிற்றுனர். இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் பன்னாட்டு லாப நோக்கற்ற அமைப்புகளின் திட்ட நிர்வாகத்தில் 15 வருட அனுபவம். தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக கடந்த 6 ஆண்டுகளாக தமிழர் வரலாறு, கலை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் பங்களிப்பு. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நல சங்கத்தின் ஆப்பிரிக்க கண்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இவர் பெற்ற விருதுகள்: ஊருணி அறக்கட்டளை பீனிக்ஸ் பெண் விருது 2021, தமிழ் அமெரிக்கா புதுமை பெண் அங்கீகாரம் 2021, இனிய நந்தவனம் அறக்கட்டளை நம்பிக்கை பெண் விருது 2022, ருத்ராட்சா அறக்கட்டளை மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது 2023, உரையாசிரியர் புலியூர் கேசிகன் இலக்கிய பேரவை அறிவுச்செம்மல் விருது 2024. மேலும் இவரின் தமிழ் சமூகம் சார்ந்த செயல்பாடுகளும் சாதனைகளும்: தான்சானியா தமிழ் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர், பிரான்சில் தமிழ் நெஞ்சம், திருச்சி இனிய நந்தவனம் மற்றும் திருவாரூர் வணிக குரல் ஆகிய சஞ்சிகைகளில் படைப்புகள் பங்களிப்பு போன்ற ஏராளமான சாதனைகளை படைத்தவர். லாஜினி என்ற பயிற்சி மற்றும் ஆலோசனை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர். பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்ட மேலாளர், கமல் குழுமம், தான்சானியா. ஆலோசகர், இந்திய வர்த்தக மற்றும் தான்சானியா. தன்னார்வலர்கள் திட்ட ஆலோசகர், யூங்கா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம், தான்சானியா. தேசிய திட்ட மேலாளர், விமன்ஸ் வேர்ல்ட் அமைப்பு, தான்சானியா. வாருங்கள் உறவுகளை, நாம் காணொளிக்குள் செல்வோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமந்திரத்தின் வரிகளோடு இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளருக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் சகோதரி பேராசிரியை அஜிதா அவர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் எனது வணக்கம். நல்ல ஒரு அழகான தலைப்பு, ஆப்பிரிக்காவில் தமிழர் தடயங்கள். இங்கே ஆப்பிரிக்கானாலே ஒரு தவறான புரிதல் இருக்குது. அதை முதல்ல நான் இங்கே தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஆப்பிரிக்கா அப்படின்னா தென்னாப்பிரிக்கா மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஆப்பிரிக்கா அப்படின்றது ஒரு 55 நாடுகளை கொண்ட
உலகின் 2வது மிகப்பெரிய கண்டம். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 55 நாடுகளில் அதிகமாக இன்றைக்கு தமிழர்கள் வசிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்க போனால் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், சிஷல்ஸ், ரீயூனியன் அப்படிங்கிற ஒரு சின்ன யூனியன் பிரதேசம், அப்புறம் எங்களுடைய நாடான டான்சானியா, கென்யா, நைஜீரியா, மலாவி, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு தமிழர்கள் இருக்காங்க. குறிப்பாக முதல்ல சொன்ன 4 நாடுகளில் அதிக அளவிலும், அதாவது பல தலைமுறைகளாக இங்கே இருக்கிற நாடுகளில் அவங்க விடுதலை காலத்திற்கு முன்பாகவே வந்து இங்கே வந்து, குறிப்பாக தென்னாப்பிரிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா, தென்னாப்பிரிக்கா விடுதலை அடைவதற்கு முன்பு அந்த இன பிரச்சனை நடந்தது இல்லைங்களா, அந்த காலகட்டத்துக்கு முன்பிருந்தே தமிழர்கள் இங்கே வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இங்கே வந்து வந்தாங்க. அதன் பிறகு தான் வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு இப்போ சமீப ஒரு 90கள் இல்லை 2000 இந்த ஆண்டுகளில் தான் இப்போ டான்சானியா, கென்யா, மலாவி, ஜாம்பியா, நைஜீரியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து 2000க்கு அப்புறம் தான் வந்துட்டு தமிழர்கள் அதிகமாக வர ஆரம்பித்தாங்க, வேலை காரணமாக வர ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அந்த தமிழர்களை பற்றி கிடையாது. ஆப்பிரிக்காவை பற்றி 55 நாடுகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த 55 நாடுகளில் சுமார் 3000த்திற்கு மேற்பட்ட இனக்குழுக்களை சேர்ந்த, நம்ம வந்து ஜாதின்னு இங்கே சொல்கிறோம் இல்லைங்களா, ஜாதிகள் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறத அங்கே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3000 இனக்குழுக்களை சேர்ந்த மக்களும் அந்த மக்கள் பேசக்கூடிய 3000த்திற்கு மேற்பட்ட மொழிகளும் அங்கே வந்து இருக்கு. மொத்தமாக ஆப்பிரிக்காவில் இன்றைய அடிப்படையில், இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு 2021 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதன்படி பார்த்தா 137.5 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 70,000, இன்றைக்கு வந்து சராசரியாக கணிச்சிருக்காங்க, ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 80,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவோட கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதி, அதாவது எங்களுடைய டான்சானியா, எங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற கென்யா, அப்புறம் எத்தியோப்பியா, இந்த இடங்களை தான் வந்துட்டு கிராடில் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித நாகரிகத்தின், மனித குலத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியிலிருந்து நவீன இந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித இனமானது பரவ ஆரம்பித்தது. பிற பகுதிகளுக்கு, உலகின் பிற பகுதிகளுக்கு பரவ ஆரம்பித்தது. அப்படி பரவ ஆரம்பித்து மற்ற இனங்களோட கலப்புகள் ஏற்பட்டு ஒரு மேம்பட்ட பண்பட்ட ஒரு சமூகம், ஒரு மனித இனமானது உருவானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் ஆப்பிரிக்காவுக்குள்ளேயே இருந்தாங்க பார்த்தீங்களா ஆப்பிரிக்கர்கள், அதாவது பூர்வீக ஆப்பிரிக்க குடிகள். இந்த மக்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த குறிப்பிட்ட ஹோமோசேப்பியன்ஸ் மனிதர்கள் கிழக்கு பக்கமாக மேலே போயிட்டு, அந்த ஆப்பிரிக்கா மேப்பை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல் பகுதியை நோக்கி எகிப்து அந்த பக்கம் சினாய் தீபகற்பம்னு சொல்லுவாங்க. அதன் வழியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்தை, அதாவது இன்றைக்கு துருக்கி, இஸ்ரேல், அந்த பகுதிகள், ஜோர்டான், அந்த பகுதிகளை உள்ளடக்கின ஒரு பகுதியை லெவன்ட் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. இந்த உள்ளுக்குள்ளேயே இருந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே போயிடல, எல்லாருமே இடம் மாறி போயிடல, உள்ளுக்குள்ளேயே இருந்த இனம் மக்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்க வந்து நிறைய அவங்களுக்குள்ள வந்துட்டு கலப்பினங்கள், அதாவது கலப்பினன்னா வேற வேற இடத்துல இருந்த மக்கள்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு நிறைய நாகரிகமான பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொண்டார்கள். அவங்களுக்குன்னு ஒரு குழு, அவங்களுக்குன்னு ஒரு இனம், ஒரு சட்டத்திட்டங்கள், வரைமுறைகள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குழுவானது இந்த ஆப்பிரிக்க மக்கள் அப்படின்னு இந்த பூர்வீக ஆப்பிரிக்க குடிகள் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பகுதிகளாக பிரிஞ்சு போகிறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு தேடல்களை நோக்கி பயணித்து போகிறார்கள். எல்லா காலகட்டத்திலையும். இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு
ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காகவும் நல்ல ஒரு வேலைக்காகவும் இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் போய் வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, தேடல்கள் இருக்குது. அதன் பொருட்டு அவர்கள் வந்து பயணித்தார்கள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மக்கள் ஆப்பிரிக்காவுக்குள்ளே இருந்த மக்கள் வந்து பல இனக்குழுக்களாக பிரிந்து வேறு வேறு இடங்களுக்கு போகிறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட இனம் அவர்களை பற்றி தான் நாம் அன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இனத்தின் பெயர் பண்டு. பண்டு அதை வந்து இன்னும் திருந்த சொல்ல போனால் பண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த பண்டு மக்களின் பூர்வீகம் அப்படின்னு வந்துட்டு பலவேறு கருத்துக்கள். இந்த மக்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் சேர்ந்தவங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பல தியரிஸ் வந்துட்டு பல ரிசர்ச்சர்ஸ் வந்து பல தியரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த மக்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்க்க போனால் 2 தியரி வந்து ரொம்ப அதிகபட்சமான ஒரு ஆய்வாளர்களால் வந்துட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதில் ஒன்று வந்து இந்த மக்களுடைய பூர்வீக இடம் அப்படிங்கிறது இந்த எத்தியோப்பியா சோமாலியா பகுதியை ஒட்டிய நிலப்பகுதி அப்படின்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இன்றைய நைஜீரியா, சாட், கேமரூன் இந்த பகுதிகளை ஒட்டிய நிலப்பகுதி தான் இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிய தேடல்களும் ஆய்வுகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றி மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த இனம்தான் தமிழினத்தோடு அதிகமாக வாழ்வியல் முறைகள்லையும் சரி பழக்க வழக்கங்கள்லையும் சரி ஒத்து போகிற விஷயம் இந்த இனத்தோடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றி நம்ம அதிகம் பார்க்குறோம். இந்த பண்டு இன மக்கள் இருக்காங்க இல்லையா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 137.5 கோடி மக்கள் வந்து ஆப்பிரிக்கா முழுமைக்கும் இருக்கிறார்கள். இதில் இந்த பண்டு இன மக்கள் மட்டுமே 37 கோடி இன்றைய கணக்குப்படி 36.5 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். 36.5 கோடி பண்டு மக்கள் வந்து இருக்காங்க. இந்த மக்கள் வந்து பண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை பேசினார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் பண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை பேசினார்கள். மொழியை வைத்து இவர்களுக்கு பேர் வந்துச்சா? இப்போ தமிழினத்துக்கு தமிழ் பேசினதுனால தமிழர்னு சொன்னாங்களா, தமிழர்கள்ங்கிறதுனால தமிழ் அப்படின்ற மொழி பேர் வந்ததா அப்படிங்கிறது எப்படி ஒரு விவாதம் இருக்கோ, அதே மாதிரி இந்த மக்கள் பண்டுங்கிற மொழியை பேசினதுனால பண்டுக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்களா, இல்லை பண்டு மக்களால் பேசப்பட்ட மொழிங்கிறதுனால இந்த மொழிக்கு பண்டுன்னு பேரா அப்படின்றது தெரியல. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு காணொளியை பார்த்திருக்கக்கூடும். அதாவது கேமரூன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து ஆப்பிரிக்க மக்கள் வந்துட்டு தமிழ் மொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய பேர் வந்து சும்மா சொல்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கிடையாது. உண்மையாகவே அந்த மக்கள் வந்துட்டு தமிழ் மொழியின் ஒரு வகையான திரிந்த ஒரு சொற்களைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். திரிந்த சொற்கள் அப்படின்னு சொல்கிறத விட முந்தைய தமிழ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முந்து தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாமே. முந்து தமிழை வந்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வைத்து இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பண்டு மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பண்டு மக்களின் பூர்வீக இடம் நம்ம எதை பார்த்தோம், இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நைஜர்னு ஒரு ஆறு இருக்குது. இன்றைக்கு நைஜர்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு நாடு இருக்குது. இந்த நைஜர் பள்ளத்தாக்கை ஒட்டிய நிலப்பகுதியில் அன்றைக்கு இந்த பண்டு இன மக்கள் உருவானாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய அந்த இனத்தின் எச்சமாக ஒரு பகுதியாக தான் அந்த மக்கள் வந்து அங்கே இருக்காங்க. அந்த இப்போ தமிழ் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மக்கள். இந்த மக்கள் பேசக்கூடிய மொழி, அதாவது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசக்கூடிய மொழி பெர்பர். அந்த இனக்குழுவின் பெயரும் பெர்பர். பெர்பர் இன மக்கள் பெர்பர் இன மொழியை பேசுகிறார்கள். அதில் தான் வந்து நிறைய தமிழ் சொற்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது இந்த 2 பகுதியாக பிரிந்து போனார்கள் இல்லையா மக்கள், இந்த குறிப்பிட்ட பண்டு இன மக்கள். இந்த ஆப்பிரிக்கன் மேப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய பெருங்கடலை ஒட்டி கிழக்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்கும். சோமாலியா, எத்தியோப்பியா, கென்யா, டான்சானியா, மொசாம்பிக், அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே சவுத் ஆஃப்ரிக்கா, ஜாம்பியா, சவுத் ஆஃப்ரிக்கா அதெல்லாம் போயிட்டுருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் வெஸ்ட்டில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து நைஜர், காங்கோ, அப்புறம் சாடு, அதுக்கு கீழே வந்துட்டு மத்திய ஆப்பிரிக்க நாடுகள்,
அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நாடுகள் போயிட்டுருக்கும். இப்போது இந்த 2 இனக்குழுக்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து 2 பகுதியாக பிரிஞ்சாங்க. இதை வந்து 2 குரூப் ஏ குரூப் பின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த குரூப் ஏ இன மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் நைல் நதியின் முகத்துவாரங்களை, நைல் நதியை ஒட்டியே இந்த மக்கள் குரூப் ஏ வந்து பயணித்து சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போனாங்க. இந்த குரூப் பி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒரு தியரி படி இங்கேருந்து தான் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போய் அங்கே வந்து அவர்களுடைய இனத்தை பெருக்கி கொண்டு அதன் பிறகு ஆஃப்ரிக்காவில் பயணித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அங்கிருந்தே இந்த குரூப் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குற தரவுகள் படி இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த நைஜர் காங்கோ அந்த நிலப்பகுதியை ஒட்டி சில நாடுகளில் பயணித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய லேக் விக்டோரியா அந்த ஏரிக்கரையை வந்து 2 குரூப்புமே இப்படி ட்ராவல் பண்ணி வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த மக்கள் கிட்ட தான் நம்ம வந்துட்டு அதிகமான நமக்கு நெருக்கமான சில பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. வாழ்வியல் முறைகள் எல்லாமே பார்க்க முடியுது. இந்த பண்டு இன மக்கள் பேசின மொழி பண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த பண்டுலிருந்து பிறந்த முதல் குழந்தை தான் ஸ்வாஹிலி அப்படின்னு ஒரு மொழி. இன்றைக்கு டான்சானியா, கென்யா உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 17 நாடுகளில் ஸ்வாஹிலி மொழி வந்துட்டு பேசுகிறாங்க. அந்த 17 நாடுகள்லையும் குறிப்பிட்டு ஒரு 7 நாடுகளில் அதிகபட்சமாக ஸ்வாஹிலி பேசக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. இந்த ஸ்வாஹிலி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டு இனத்திலிருந்து பிரிஞ்சு மற்ற இனங்களோட கலந்து உருவானவங்க தான் இந்த ஸ்வாஹிலி மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வாஹிலி மக்கள் வந்துட்டு அதிகபட்சமாக இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கென்யாவும் டான்சானியாவிலும் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட இனம் இருக்காங்க. நீங்கள் போய் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். மசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்காங்க. இந்த இனக்குழுவில் நிறைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை ஒத்து இருக்குது. இவங்களுடைய இப்போ நமக்கு வந்து பட்ட பேர் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நீங்களாம் வந்து முன்னாள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இல்லைங்களா? ஆனால் வந்து நம்மளுடைய இதில் வந்து நம்ம இந்த பட்ட பேர்லாம் சொல்லுவோம். தேவர், உடையார், செட்டியார், வன்னியர், முதலியார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த மசாய் இன மக்களில் ஒவ்வொருத்தருக்கும் சர்நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்கும். அந்த குடும்பத்து பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த இனமாக அந்த வழியாக அவர்களுக்கு அந்த பட்ட பேர் தான் வந்துட்டு இருக்கும். அந்த பட்ட பேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முருக்கா, முரார்கா, முருங்கா, கம்பா, இந்த மாதிரி பட்ட பெயர்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த மசாயின மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா தன்னுடைய கடவுள் மலையில தான் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் வந்து பொதுவாக தன்னுடைய கடவுள் வந்து மலையில உயரத்தில் அரசனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இந்த ஆப்பிரிக்க மொழி பண்டு மொழியிலேருந்து பிறந்த முதல் மொழின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்வாஹிலி மொழி. இந்த ஸ்வாஹிலி மொழியில் கடவுளுக்கு என்ன பேர் தெரியுங்களா? முங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கொஞ்சம் அதை வந்து பார்த்தோன்னா முருங்கு. இந்த மக்கள் இந்த மக்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் வந்து திரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா முருகன் அப்படிங்கிறதோ இல்லை வந்துட்டு முருங்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முங்கு அப்படின்ற ஒரு நிலையை எட்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்ததாக இந்த மக்கள் இவர்கள் பொதுவாக இந்த பண்டு இன மக்கள் சொன்னீங்களா 37, இன்றைக்கு வந்து இந்த பண்டு இன மக்கள் ஒரு 14ஆம் நூற்றாண்டுலேயோ 13ஆம் நூற்றாண்டுலேயோ வந்துட்டு பிற காலனி ஆதிக்க நாடுகளோட படையெடுப்பின் காரணமாக இவர்கள் வந்து இன்றைக்கு இஸ்லாமியத்தையும் கிறிஸ்துவத்தையும் தழுவி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து தமிழர்கள் மாதிரியே அந்த காலத்தில் இயற்கையை கடவுளாக வழிபட்டவர்கள். இயற்கையைத்தான் முதன்மை கடவுளாக இவர்கள் வந்து வழிபட்டார்கள். இது வந்து எகிப்திய நாகரிகத்தில் பார்த்தா வந்துட்டு தெரியும். அவங்களுக்கு வந்துட்டு சூரிய கடவுள், இந்த மாதிரி வந்து விலங்குகளை கடவுளாக வழிபடுறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எகிப்திய மக்கள்லேருந்து இருக்குது.
இப்போது இந்த இன மக்களில் வந்துட்டு பொதுவாக கடவுளை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்கி என்று சொல்லுகிறார்கள். முதன்மை கடவுளாக அவர்கள் சொல்லுவது என்கி என்று சொல்கிறார்கள். இதே இந்த என்கி கடவுள் வந்துட்டு சுமேரிய நாகரிகத்திலையும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சுமேரிய நாகரிகத்துக்கு அடுத்தபடியாக நம்ம எகிப்திய நாகரிகம் பார்க்குறோம். இங்கே இந்த பண்டு இன மக்கள் வந்துட்டு என்கின்ற கடவுளை வழிபடுறாங்க. இந்த என்கி வந்து ஸ்வாஹிலியில் எப்படி ஆகிறாங்கன்னா இங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளில் இங்கே வந்து நிறைய மொழிகளுக்கு வந்துட்டு சொந்த எழுத்துக்கள் கிடையாது. இந்த லிபி வந்து கிடையாது. அவங்க வந்து ஆங்கில மொழியின் எழுத்துக்களை தான் வந்துட்டு அவங்க தன்னுடைய மொழிக்கு வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. இப்போ சுவாஹிலி மொழியில் இந்த இங்காய் அப்படிங்கிறத வந்துட்டு NGAI இங்காய் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ENGAI எங்காய் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆனால் உச்சரிப்பு வந்துட்டு இங்காய் அப்படிங்கிறது தான். அந்த இங்காய் இங்கி இங்காய் இங்காய் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரிகிற ஒற்றுமை என்னென்னா என்கை அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு தாய் கடவுளைத்தான் அவர்கள் இங்காய் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு வந்துட்டு புலப்படுது. இந்த என்கை அப்படின்றது வேற எதுவும் 8 கரங்களை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த என்கையை வந்துட்டு என்கைக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் அந்த மகன்தான் வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த என்கை கடவுள் ஒரு சில நாகரிகத்தை ஒரு சில இனத்தை பொறுத்த மட்டிலும் ஆண் கடவுளாக சொல்லப்படுகிறார். ஒரு சில நாகரிகத்தில் பெண் கடவுளாக சொல்லப்படுகிறார். ஒரு சில இடத்தில் ஆண் கடவுளாகவும் இல்லாமல் பெண் கடவுளும் ஆக இல்லாமல் சொல்லப்படுகிறார். சரிங்களா? இந்த ஆப்பிரிக்க மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கப்படி. அடுத்தது இந்த என்கே தெய்வத்துக்கு ஒரு ஆண் மகன் இருப்பதாகவும் அவன் ஒரு கடவுளாகவும் அந்த கடவுள் தான் மலை மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க. சரிங்களா? இப்போ இது நமக்கு எங்கே பொருந்தி போகுது? மலைமகளுடைய மகனாக முருகன் பாவிக்கப்படுகிறார். நம்மளுடைய தமிழ் மொழியின் தமிழ் இனத்தின்படி பாவிக்கப்படுகிறார். அதே மாதிரி தான் இந்த மக்களும் வந்துட்டு நம்புகிறாங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த பண்டு இன மக்கள் வந்து இப்படி மேலேருந்து ரைட் சைடில் வந்துட்டு ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் வழியாக ஒவ்வொரு இடத்துலையும் வர அங்கங்கே குரூப்பாக இருக்கிறாங்க இல்லையா, வேறு மக்கள். அந்த மக்களோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேறு குழுக்கள் இனக்குழுக்கள் வந்துட்டு உருவாயிடுச்சு. இப்போது இவங்க உருவாக இந்த மாதிரி வர இவங்களுக்குள்ள வந்து நிறைய பழக்க வழக்க மாற்றங்கள், உணவு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், இந்த மாதிரி. அதாவது அவங்க இப்போ நான் வந்து இங்கேருந்து நான் அங்கே போயிருக்கேன், இந்தியாவிலேருந்து நான் அங்கே போயிருக்கேன், வேலை செய்கிறதுக்காக போயிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு சில சமயங்களில் ஆப்பிரிக்கன் சமையல் நடக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு சில சமையலில் ஆப்பிரிக்கன் சமையல் நான் வந்துட்டு செய்வேன், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு ஆப்பிரிக்கன் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்மளுடைய உணவு வகைகளை எனக்கு அவங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னாலே எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க, சாம்பார் பிடிக்கும் உங்களுக்கு, அப்புறம் வந்து வத்தக்குழம்பு பிடிக்கும், அப்புறம் பிரியாணி பிடிக்கும், இது மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 இன மக்கள் வந்துட்டு தங்களுக்குள் உணவு ரீதியான பழக்க வழக்கங்களையும் பிற பழக்க வழக்கங்களையும் நம்ம செய்கிறத பார்த்து அவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறத பார்த்து நம்ம செய்கிறோம். அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த காலகட்டத்திலையும் வந்து நடந்துச்சு. இப்படியான பழக்க வழக்கங்கள் வந்துட்டு பரிமாறுதல்கள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த அடுத்தபடியாக இந்த இனத்தில் நான் பார்த்த ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சமூகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒப்பாரி வச்சுட்டு மாரல் அடிச்சுட்டு அழுவாங்க இல்லைங்களா. இதே பழக்கம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு கிட்ட இருக்குது. அவங்க வந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு மாரல் அடிச்சுட்டு வந்துட்டு அழுகுறாங்க. அதே போல் இன்னொரு இனக்குழுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாயத்து கட்டுறோம் இல்லைங்களா, இதே தாயத்து பழக்கம் இந்த மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்குது. இது வந்து நான் கொஞ்சம் தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த 20 நிமிடங்களுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் கொடுக்க முடியுமோ அதைத்தான் நான் வந்து கொடுக்க முடியுதோ அதை தான் நான் வந்து கொடுக்குறேன். இதை நீங்கள் விரிவாக ஒரு நூலாக வெளிவர இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நூலில் நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நூல் வெளியாகும் பொழுது நான் அதற்கு ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன், ஒரு அறிமுக வீடியோ கூட நான் வந்து போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 37.5 கோடி மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மை ஒத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
இப்போது இந்த பெர்பர்னு ஒரு குரூப் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பெர்பர் இன மக்கள் பேசக்கூடிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்க பகுதியிலையும், அப்புறம் வந்து மேற்கு ஆப்பிரிக்காலேயும் கொஞ்சம் கீழே தெற்கில் இருக்கக்கூடிய நாடுகள்லேயும் வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள வந்துட்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மக்கள் வந்து ஒரு மொழி பேசுகிறாங்க, இந்த பெர்பர்னு சொல்லுவீங்கன்னா இது பெர்பருங்கிறது ஒரு மொழி குடும்பம். இப்போ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் தான் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதனுடைய மூலமொழின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தான் நமக்கு மூலமொழி, அதாவது தமிழ் தான் அம்மா, தமிழ்லேருந்து பிறந்த குழந்தைகள் தான் மற்ற குழந்தைகள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பெர்பர் அப்படிங்கிற இந்த ஃபேமிலியிலிருந்து டிஃபினாக், துவரெக், தமிழிட், தமசிட் இந்த மாதிரியான மொழிகள் வந்துட்டு இருக்குது. இந்த மொழியில் வந்துட்டு பார்க்க போனால் பண்டு தமிழ் சொற்கள், பண்டு தமிழி சொற்கள், சரிங்களா, சொற்கள் அதனுடைய மூல வடிவங்கள் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் நிறைய ஒற்றுமையாக இருக்குது. அந்த காலத்தில் முதல்ல என்ன நினச்சாங்க, அதாவது இந்த மானுடவியல் பற்றின படிப்பு இதெல்லாம் வந்துட்டு வந்தப்போ, மானுடவியல் பற்றின ஆய்வு இதெல்லாம் வந்தப்போ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இன வகையில் வந்து பிரித்தாங்க இல்லைங்களா. காக்கேசியர்கள், அப்புறம் வந்து நெக்ராய்டு இன மக்கள், ஆஸ்ட்ரலாய்டு இன மக்கள், இதெல்லாம் வந்து பிரித்தாங்க இல்லையா. அப்போது இந்தியர்களை முதல்ல வந்துட்டு நெக்ராய்டோட தான் சேர்த்தாங்க. ஏன்னா அவர்களுக்கும் நமக்கும் வந்து நிறம் வந்து ஒரே நிறமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாங்க. அப்புறம் பார்த்தா பாதி பேர் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பார்த்தோன்னே என்ன நினச்சாங்கன்னா, என்னடா இது நம்ம வந்து முதல்ல இவங்களை இப்படி பிரித்தோம், இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க வேறு மாதிரி வந்து மத்திய ஆசிய பகுதியை சேர்ந்த மக்கள் மாதிரி இருக்காங்க, இல்லை மத்திய திரைக்கடல் பகுதியை சேர்ந்த மக்கள் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஆய்வு பண்ணும்பொழுது தான் இந்த நெக்ராய்டு இன மக்கள்லையும் காக்கேசிய இன மக்கள்லையும் வந்துட்டு கலப்பு உருவாகிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுது. இந்த மக்கள்லேருந்து உருவான இன்னொரு குரூப் வந்து பெட்டாய்டு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து நம்மளெல்லாம் வந்து பெட்டாய்டு இன மக்களோட வந்து சேர்க்குறாங்க. நம்மளை ஸ்ரீலங்கன்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு பெட்டாய்டு இன மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த நிறமாக முதல்ல பார்க்கப்பட்ட விஷயம் அப்புறம் படிப்படியாக நிறைய ஆய்வுகள் வந்துட்டு நடந்ததுனால நமக்கு வந்து நிறைய புதிய தகவல்களை வந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சது. அப்படி கிடைச்ச தகவல்களை வந்துட்டு நாம் நிறைய தொகுத்து பார்க்கும் பொழுது இப்படி இன ரீதியாக நடந்த பல்வேறு ஆய்வுகளை வந்துட்டு இப்போ சமீப காலங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்ஏ மாதிரிகள் அதன் மூலமாக வந்துட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க அறிவியல் அறிஞர்கள் வந்து மானுடவியல் அறிஞர்கள் முயற்சி செய்தார்கள். அதில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் நமக்கு ஆப்பிரிக்க மக்களிடையே, இங்கோ ஆப்பிரிக்க மக்களிடையே இருந்த ஒரு டிஎன்ஏவும் நம்ம மதுரையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருடைய டிஎன்ஏ மாதிரியும் பொருந்தி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து நிறைய இன்னைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீப காலங்களில் வந்து ரொம்ப சீக்கிரமாக இப்போ நம்ம சமீபத்தில் வந்து பார்த்த விஷயம் இரும்பின் தொன்மை பற்றி நம்ம கடந்த ஒரு வாரமாக எல்லாருமே ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இரும்பின் பயன்பாடு, இரும்பின் தொன்மை வந்து தமிழர்கள்கிட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பல சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர்கோட்டில் வந்துட்டு கொண்டு வருது, குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு நம்மளெல்லாம் இணைக்குது அப்படின்னும் போது அதை கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நாமே வந்து நம்மளுடைய வரலாறு தெரியாமல் இருந்து விடக்கூடாது. இன்றைக்கி நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம், எங்கே இருந்தோ வந்துட்டு படையெடுத்து வந்தார்கள், அந்த நாட்டிலேருந்து படையெடுத்து வந்தார்கள், இந்த நாட்டிலேருந்து வந்து படையெடுத்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். நம்ம உண்மையாக படிக்க வேண்டிய வரலாறு அந்த வரலாறு கிடையாது. நம்மளுடைய சமூகத்தை பற்றிய, தமிழ் சமூகத்தை பற்றிய வரலாறுகளைத்தான் நாம் வந்து படிக்கணும் அப்படின்ற. ஏன்னா நிறைய மாணவ கண்மணிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். இதை வந்து தமிழ் மாணவ மாணவிகளும் பார்க்கலாம், இல்லை வரலாறு மாணவ மாணவிகளும் பார்க்கலாம். இப்போ தமிழ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா,
சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு சார்ந்த தகவல்களை நீங்கள் தேடி படியுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் வரலாற்று மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சங்க இலக்கியங்களில் வரலாற்று நூல்களை தவிர வரலாறு அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரலாற்றை தேடி படியுங்கள் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தமிழும் வரலாறும் வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இரண்டு துறையும் இணைந்தே செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே நிறைய படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. வெறும் நூலறிவு மட்டுமே அறிவாகிடாது. அதனால் வெளியில் நிறைய பயணம் செய்யுங்க. உங்களால் எந்த எல்லைக்கு போக முடியுமோ, இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் என்னென்ன சரௌண்டிங்ஸ் வந்து வரலாற்று சின்னங்கள் இருக்குது, வரலாற்று சார்ந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் போய் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்கீங்கன்னா நாகப்பட்டினத்தை சுற்றி எவ்வளவோ இருக்குது. சோழர்களுடைய வரலாற்று தடங்களும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். கள ஆய்வுகள் நிறைய பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஜெக்ட் புக்ஸை தவிர வெளியில் நிறைய படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அறிவு விசாலப்படும். இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரி முனைவர் அஜிதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். மீண்டும் வேறொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்தா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம்.